மகான் துளசிதாசர் 57ஆம் பகுதி. வசந்த ருதுவால் காடு செழித்த நேரம். தேவி சீதையின் வாழ்விலும் வசந்தம் வீசியது. சந்திரனாக ஜுவலித்து கொண்டு ராமபிரானின் பிரதிபிம்பமாக 2 அழகிய ஆண் மகவுகள் அந்த நள்ளிரவு நேரத்தில் இந்த பூமிக்கு வருகை தந்தனர். அவர்களின் வரவு நல்லதொரு நாளிலே நட்சத்திரம் லக்னம் ஆகியவை பொருந்தி அமைந்த தருணத்திலே அமைந்தது. வால்மீகி முனிவருக்கு பெருமகிழ்வை தந்தது. முன்னதாக அன்று மாலைதான் அயோத்தியிலிருந்து சத்ருக்னன் மகரிஷிகளின் நலனை அறிந்து கொள்வதற்காக தற்செயலாக வந்து சேர்ந்திருந்தான். குழந்தைகள் பிறந்த செய்தியினை அறிந்த சிற்றப்பனின் விழிகளிலிருந்து ஆனந்த விழிநீர் பெருகியது. இந்த நல்ல செய்தியினி ராமனை சென்றடைந்துவிடும் என்று முனிவரின் மனதின் ஓர் மூலையில் சமாதானம் உண்டாகியது. இந்த வேளையில் ரிஷிபத்னிகள் தேவி சீதையை தாங்கள் பெற்றெடுத்த மகளாகவே எண்ணி அவள் மீது தனி கவனம் செலுத்தினர். குழந்தைகள் பிறந்து 11 தினங்கள் ஆன நிலையில் வால்மீகி முனிவர் அவர்களுக்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட வழியில் புண்ணியாக வாச்சனம் என்கின்ற சடங்கை செவ்வனே செய்து லவன் என்றும் குசன் என்றும் நாமகரணமும் செய்தார். தினங்கள் மாதங்களாகவும் மாதங்கள் வருடங்களாகவும் உருண்டோடின. ஆசிரமத்தின் வெற்று தரையில் உருண்டு தவழ்ந்த குழந்தைகள் இரண்டும் இப்பொழுது ஆசிரமத்தை சுற்றிலும் நடக்கவும் ஓடவும் ஆரம்பித்தனர். அவர்களின் பாதுகாப்பிலேயே தேவி சீதையின் பெரும்பகுதி நேரமும் செலவானது. முகம் பார்க்க தெரிய ஆரம்பித்த 3ஆம் மாதத்திலிருந்தே அவள் குழந்தைகளுக்கு தன் அகம் நிறைந்த கணவனையே கடவுளாக காட்டினாள். அவர்கள் நெஞ்சில் அவரே அனைவருக்கும் நாதன் என்கிற எண்ணத்தையும் ஊட்டினாள். அவரை வணங்காது உயர்வில்லை என்கிற உண்மையை ஒவ்வொரு கவளம் சோறுடனும் ஊட்டினாள். பேச துவங்கிய குழந்தைகளுக்கு புரிந்து கொள்கின்ற திறன் வந்ததும் தேவி சீதை அவர்களுக்கு ராமகாவியத்தை போதிக்க தொடங்கினாள். அவள் அந்த காவியத்தின் ஒவ்வொரு நிகழ்வையும் குழந்தைகளின் மனதில் ஆழ பதித்த விதம் மகரிஷியை வியப்பிற்குள்ளாக்கியது. அக்கம் பக்கத்தில் இருந்த ரிஷிபத்தினிகளும் ராமகாவியத்தை கேட்பதற்காக குழந்தைகளோடு இணைந்து கொண்டனர். மேற்படி லவகுசர்களின் ஜனனத்தையும் வளர்ப்பையும் பதிவு செய்கின்ற தாசர் அவர்களுக்கு சீதை ராமகாதை சொல்லிக் கொடுத்த அழகையும் நாம் அனுபவிக்கும் பொருட்டு அழகாக ஏடுபடுத்தியுள்ளார். குமாரர்களே, அயோத்தியை ஆளுகின்ற அந்த ஸ்ரீ ராமபிரானை ஒரு கணம் மனமாற எண்ணினாலும் போதும் உங்கள் குணநலம் குன்றாக ஓங்கும். ராம என்கிற அந்த அழகிய திருநாமத்தை நெஞ்சிலே உள்வாங்கி ஒரே ஒரு முறை உச்சரித்தாலும் போதும் உங்கள் வாழ்விலே நலம் யாவும் கூடும். ஏன் அந்த ராமனுக்கு அத்தனை ஏற்றம் தெரியுமா? அவர் தந்தைக்கு கீழ்ப்படிந்த குமரன், தாயை தினம் தொழுகின்ற தனையன், உடன் பிறந்தாருக்கு என்றும் உரியன், ஊரார் விரும்பும் பெரியன், மனைவியின் மனம் கவர்ந்த இனியன், மற்றவர் எல்லோருக்கும் எளியன், பகையை நடுங்க வைக்கும் அவன் வில், மிகைப்பட இராது அவன் சொல், அவன் மாண்பால் மணந்தது ஒரு கல், அவன் அருள் உண்டெனில் எது தடைக்கல், மடை திறந்த வெள்ளமாய் தன்னவனின் பெருமைகளை மனம் திறந்து அன்னை ஜானகி கூற கூற கேட்போரின் செவிகளும் நெஞ்சங்களும் குளிர்ந்தன. பகவான் ஸ்ரீ ராமபிரானின் மேல் சீதைக்கு வருத்தமோ கோபமோ இருந்திருந்தால் தன்னவனை குறித்து ஜெகம்புகழும் அந்த புண்ணியனை குறித்து தன் குழந்தைகளுக்கு இவ்வாறெல்லாம் சீதை போதித்திருப்பாளா? அவர்களுக்குள் நல்ல புரிதல் இருந்ததால் தான் தேவி சீதையினால் அவரை மறக்கவோ வெறுக்கவோ இயலவில்லை என்று அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறார் தாசர். இதன் பின்னர் நிகழ்ந்த நிகழ்வுகள் எதுவும் தாசரின் ராமகீதாவளி என்கிற இந்த கிரந்தத்தில் காணப்படவில்லை. அவரின் இந்த செயல்பாடு ஒருவேளை தன்னை போலவே சீதையும் ராமனை எண்ணியபடியே இருக்கட்டும் என்று அவர் முடிவு செய்திருப்பாரோ என்று நம்மை எண்ண வைக்கிறது. 57ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.